நான் நம்புகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. விசுவாசம்னா என்ன? எப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் சொல்றேன். அந்த நம்பிக்கை என்பது என்ன தெரியுமா? 1000 பேர் பிளாட் வாங்கி போட்டாலும், 1000 பேர் உங்களை தாண்டி பிசினஸ்ல பயங்கரமா வளர்ச்சியா இருந்தாலும், உங்கள் நம்பிக்கை தேவன் மீது இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். ஏற்கனவே அவர் கேட்பதெல்லாம் காணாதவைகளை விசுவாசி. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கடைசி கால அபிஷேக ஒளித்தின் சார்பாகவும் உடன்படை தாலுகாவிலிருந்தும் உங்களை வரவேற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கு. தொடர்ச்சியா நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆன்லைன் சர்வீஸ்ல உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. 20வது லாக்டவுன் சர்வீஸ், 20th லாக்டவுன் சர்வீஸ். இது மொத்தம் 20 வாரங்கள் தேவாலயங்கள் மூடப்பட்ட நிலையில் நாம் வீடுகளில் இருந்தே தேவனை தொழுது கொள்ளவும் அவரிடத்துல கிட்டி சேரவும் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் காணோம். சண்டே பார்த்தா சண்டே சர்வீஸ்க்கெல்லாம் வரதே இல்லை. அப்பா சர்ச்சுக்கு போன வீட்டுல உயிரை வாங்குவாங்க. ஆனா சர்ச்சு மூடப்பட்டதுனால நல்லா தூங்கலான்னு சொல்லி நல்லா இழுத்து போத்தி படுத்து தூங்காதீங்க தயவு செய்து. இந்த ஓய்வு நாள் என்பது கர்த்தருக்கு உரிய ஒரு நாள். அந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, எல்லா கண்களை மூடி ஜெபத்தோடு இந்த நாளுக்குள்ள கடந்து போலாமா? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஜெபத்தோடு கூட கடந்து போக? தேவன் இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வரும் நாட்களிலே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனபடியினாலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து அவருடைய கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது வரும் நாட்களிலே தேவ மகிமை நம்முடைய வீடுல, நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும், நம்முடைய வியாபார ஸ்தலத்திலும், வேலை ஸ்தலத்திலும், ஊழியங்களிலும் தேவன் பிரஸ்தாபப்படுவார். ஹல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவதாக. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை போட்டு ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை தேவன் காணும்படி செய்தீரே, அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த நாளிலும் கூட தேவன் எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ ஆண்டவரே, இந்த 6 நாட்களும் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து எங்களை பலப்படுத்தினீர் ஆண்டவரே. எங்களை தகப்பனே போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்தீங்க. இதோ இந்த வாரம் இந்த 6 நாட்களிலும் தேவையான காரியங்களை சந்தித்து கொடுத்தீங்க. எல்லா கடன் பிரச்சனைகளும் ஆண்டவரை நின்று ஆண்டவரை நாங்க திருப்பி கொடுக்க தேவன் கிருபை செஞ்சீங்க. அந்த கிருபைக்காக நன்றி 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 ஆண்டவரே. நாங்க நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் எல்லாம் உங்க சுத்த கிருபையா இருக்கிறது. அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. இதோ இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தும்படியாகவும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும்படியாகவும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தகப்பனே உங்க ஆணிபா இந்த கரத்துல ஒப்பு கொடுக்க நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும். ஒரு பாடலின் வழியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆராதனை வேலைக்குள்ள கடந்து போலாமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஓ ஜீவ
செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஒப்பு கொடுங்க பாப்போம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஆமென். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். சொல்லுங்க பாப்பா, வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய உள்ளங்களில் இப்போ அந்த பிரசன்னத்தின் அக்கினி, தேவ மகிமையின் அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரலோகத்துல தூப கலசத்துல விடுகிற அந்த அக்கினி உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் பிரவேசிப்பதாக. எஸ், பாடலாமா? அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே என்னை ஆளுகை செய்யும். அக்கினி, ஓ அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். Once more, praise the Lord. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஆமாண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறவர், உம் பிரசன்னத்தால் எங்களை நிரப்புகிறவர், உடைய வல்லமையினால் எங்களை போஷிக்கிறவர். இதோ உம்முடைய அக்கினியினாலே எங்களை தகப்பனே சுட்டரிக்கிறவர். எங்களை பரிசுத்தம் பண்ணுகிற ஒரே ஒரு தெய்வம் நீங்க தான்ப்பா. நீங்க தான் ராஜா. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் உமக்கு நேராய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தப்புவித்த தேவன், எங்களை ஆசீர்வதித்த தேவன், எங்களை பலப்படுத்துகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ராஜா இயேசுவே, இயேசுவே, இந்த வேளையில் எங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த வேளையில் பயன்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஸ்தோத்திரித்திருக்கிறோம். இதை தொடர்ந்து கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும் சொல்லாமா? இந்த வாரத்துல ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனைகளை, என் தேவைகளை, என்னுடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றுவது உங்களால மாத்திரம் தான் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுவோமா? கைகளை தட்டி உற்சாகமா பிரைஸ் தி லார்ட். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடக்கிறீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடக்கிறீரே. சாத்தானை ஒடுக்கிறீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கிறீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி ஒரு மாற்றம், ஓ மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன் நாமம் சொன்னால் போதும்,
கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையாவே. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடத்தினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடத்தினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. சொல்லுங்க பாப்போம். மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் அடுத்த ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். என்ன பாடல் அப்படின்னா, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரித்து நாம் நம்முடைய வார்த்தைகளை ஆரம்பிக்க போகிறோம். இனி வருகிற நாட்களில் ஜெயத்தை கொடுக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறித்தும் கவலை வேண்டாம், பயங்கள் வேண்டாம். கைகளை தட்டி உற்சாகமா ஆராதிக்கும் போதே தேவன் பலப்படுத்துவாராக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வடைக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன்.
உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைப்பவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைப்பவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, ஒழுக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, ஒழுக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஆமென். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அல்ல, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவர். எங்களை பரிசுத்தம் பண்ணி இதோ எங்களுக்குள்ளாக ஜீவிக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்பா, நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 6 நாட்களும் கண்மணியை போல பாதுகாத்த எங்கள் இரட்சகரே, மீதி வரக்கூடிய இந்த 6 நாட்களும் எங்களை பாதுகாப்பீர், பலப்படுத்துவீர், தேவைகளை சந்தித்துக் கொடுப்பீர், எல்லா காரியத்தையும் முன்னின்று வழிநடத்துவீர் என்பதாய் விசுவாசித்து தாவீதை போல இதோ நான் நம்புகிறது அவனாலே வரும், நாங்கள் நம்புகிறது என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும் என்று சொல்லி ஆராதனை வேளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆராதனை வேளை ஜீவபலியாய் ஏற்றுக்கொள்ளும்.
உங்க வார்த்தைக்கு நேரா நாங்க கடந்து போகிறோம். கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த பிதாவே, நீர் பேசும், நீர் ஆளுகை செய்யும். இதோ இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய இருதயத்தையும் தொடுவீராக இயேசுவின் நாமத்தில். தூரமாய் இருக்கிற இருதயங்கள் நெருங்கி உம்முடைய அண்டையில வரட்டும். பாவமான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கழுவப்படுவதாக. நொறுங்குண்ட இருதயங்கள், தனிமைப்பட்ட இருதயங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கழுவப்படுவதாக, தொடப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக, அரவணைக்கப்படுவதாக. உடைய வார்த்தையினாலே பலன் உண்டாகட்டும். நீர் வார்த்தையா இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிறுக, நீர் மாத்திரம் பெருகுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 20வது லாக்டவுன் சர்வீஸ், சண்டே சர்வீஸ்ல உங்களை பார்த்து இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தருகிறது, மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மேம்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து போக இருக்கிறோம். 6 நாட்களும் கர்த்தர் கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 7வது பரிசுத்த ஓய்வு நாளை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து அவருக்காய் நாம் செலவிடும் போது, கொஞ்ச நேரம் அவருக்காய் செலவிடும் போது அவர் நமக்கு யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். தொடர்ச்சியா இந்த 1ஆம் தேதி கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை வைத்து ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியா நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படிதான் என்னை தேவன் வழிநடத்தி வருகிறார். நான் வேற ஏதாவது வார்த்தை கொடுக்கலாமான்னு சொல்லி ஆயத்தப்படும் போது தேவன் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் அநேக நாட்கள் பார்த்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை வைத்தே என் மக்களை ஸ்திரப்படுத்து, ஆயத்தப்படுத்து. அது தினமும் பேசாதபடிக்கு ஓய்வு நாளில் அந்த வார்த்தையை வைத்து நீ பேசும்போது அந்த மாதம் முழுக்க அந்த வாக்குத்தத்த வசனத்தை என் ஜனங்கள் மேற்கொள்ளுவார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்று தேவன் இடத்துல பேசினபடியினால அதே கர்த்தருடைய வார்த்தையை வைத்து நாம் ஆரம்பிக்க போகிறோம். பார்க்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமா, பிரைஸ் தி லார்ட். நல்ல அருமையான ஒரு வசனம். என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கியே அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த வசனம் 2வது வரிதான். நான் நம்புகிறது அவராலே வரும். யார் அவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாருங்க அவரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்பதற்கு பொருள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கொஞ்சம் அந்த அவரை தூக்கிட்டு அந்த வார்த்தையை போடலாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும். தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகா கூப்பிட்டார்கள் ஒரு சில மனிதர்கள். அந்த மாதிரி மறுபடியும் வாசிங்க பாப்போம். நான் நம்புகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே வரும். ஆமா, நான் நம்புகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த வாரம் முதல்ல விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. அப்ப என்னோடு இணைந்து நான் சொல்ல திரும்ப சொல்லுவீங்களா? தகப்பனே அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரி சொல்லுங்க. வருகிற நாட்களில, இந்த வாரம் இல்லையா, வருகிற நாட்களில நான் நம்புகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும். சொல்லிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அதுதான் உண்மை. நீங்க ஒரு வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், சபை நடத்தி கொண்டு இருக்கலாம். லாக்டவுன்ல இருக்குது, சபை இல்லையேன்னு சொல்லி நீங்க நிற்கலாம். இல்ல வியாபார ஸ்தலத்தை நடத்தி கொண்டு இருக்கலாம்.
இன்னைக்கு விசுவாசத்தை அறிக்கையிட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்லலாமா? நான் நம்புகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும். ஹல்லேலூயா. அவர் கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், பலப்படுத்துவார், தேவைகளை சந்தித்து இன்னும் 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 அநேகத்துல உங்களையும் நீ பெருகும்படி செய்வார். தாவீது அழகாய் சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். நம்ம சொல்லுவோம், நான் நம்புகிறது, நாங்கள் நம்புவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும். பிரைஸ் தி லார்ட். அருமையான ஒரு வார்த்தை. ஆனா இங்கே தாவீது சொல்லுகிறார் என்னன்னா, நான் நம்புகிறது அப்படின்னு சொல்லி. நம்பிக்கை அப்படின்னா விசுவாசம். இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத குறிச்சுதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த முதல் தேதியில 1ஆம் தேதியில நம்ம பார்த்தோம். தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் முற்று நோக்கி கவனித்து பார்த்தோம். அதே போல 2ஆம் தேதி நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயேசு எப்படிப்பட்ட நம்பிக்கை? யோவான் 8ஆம் அதிகாரத்துல 1 முதல் 11ஆம் வசனம் வரையிலும் ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு பெண், கானானிய ஸ்திரீ, அந்த கானானிய ஸ்திரீயை இயேசு நம்பினபடியினாலே அவள் திருந்தினாள், தன்னுடைய பாவமான காரியத்தை விட்டு வழி விலகி அவருக்கு பின்னாக சென்றாள் என்பதாக நாம் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு 9ஆம் தேதி என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்ன பார்க்க போறோம்? நம்பிக்கைனா என்ன, அதை கொஞ்சம் பார்க்க போறோம். அவர் சொல்றாரு தாவீது, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்ல, அந்த நம்பிக்கைக்கு என்ன பண்றது? யோவான் 20ஆம் அதிகாரம் 28, 27, 28, 29 வாசிக்க கேட்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இயேசு அருமையாய் ஒரு வசனத்தை இந்த இடத்துல உச்சரித்திருக்கிறார். அருமையாய் ஒரு சம்பவத்தை நமக்கு எடுத்து காட்டி இருக்கிறார். என்ன அப்படின்னா, வாரத்தின் முதல் நாளில சீஷர்கள் வீட்டுல இருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாய் வெளிப்பட்டார். எப்பன்னா, அவர் மரித்து சீஷர்களுக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மரித்து அந்த சிலுவையிலே தொங்கவிடப்பட்டு இருந்தார். இவர்கள் தான் அந்த உடம்பை கீழே எடுத்து அந்த குகையில வைக்கும் போது பார்த்தார்கள். எல்லாமே இவங்க தான் சாட்சி. ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு சாட்சி இருக்குது. என்னன்னா, அவர் மரித்து 3 நாட்கள்ல உயிரோடு எழும்புவார் என்பதாய். அதை இவர்கள் மறந்து போன வண்ணமாய் அப்படியே பயத்தோடு கூட சீஷர்கள் இருந்தாங்க. அந்த வேளையில இயேசு உள்ள புகுந்து, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள புகுந்து, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அநேக அங்க இருக்கிற சீஷர்கள் மத்தியிலே தம்முடைய வெளிப்பாட்டை, நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதாக வெளிப்படுத்தி அவர்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பேசி கடந்து போனார். முதல் சம்பவம். அத உடனே அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங். யாரு? நம்மாள், தோமா. இந்திய தேசத்தினுடைய இரத்த துளிகள் இல்லையா, அருமையா இருக்கிற தோமா அவர்கள். தோமா மட்டும் மிஸ்ஸிங். தோமா உள்ள வராரு, வெளியே போயிட்டு அப்பதான் உள்ள வராரு. அந்த இடத்துல இயேசு வரும்போது தோமா இல்லை. சீஷர்கள் சொல்றாங்க, தோமா, நாங்க இயேசுவை பார்த்தோம்பா, வந்தாரு, நின்னாரு, பேசினாரு, எங்களோட கூட உறவாடினார், கடந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி. தோமா சொன்னாரு, இல்ல இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன், மறுபடியும் நான் நம்ப மாட்டேன், அது எப்படி அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லாம தோமா இருந்தார். வேத வசனத்தின்படி மறுபடியும் 8 நாள் கழித்து இந்த தோமா இருக்கிற அந்த வேளையில இயேசு மறுபடியும் வந்தார். எதனால தெரியுமா? என் மகன் தோமா என்னை நம்ப மாட்டேங்கிறானே சொல்லி தன்னை வெளிப்படுத்தும்படி இயேசு வந்தார். வந்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அதான் நம்ம வாசித்தோம். என்ன செய்தாரு?
பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. நம்பிக்கை இல்லாதபடிக்கிறாதே, நம்பிக்கை உள்ளவனாயிரு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், அவிசுவாசியாயிராதே. அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும், அதுதான் முக்கியமான ஒரு சம்பவம். அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? யோவான் 20:29. விசுவாசம்னா என்ன? எப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்? அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். அவர் எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றாரு பாத்தீங்களா? தோமாவை பார்த்து, நீ கண்டதுனால விசுவாசித்த தோமா, என்னை நீ பார்த்ததுனால, இதோ உன் கையை எடுத்து விழாவில போட்டதுனால, ஏதோ என்னுடைய கையை நீ தொட்டு பார்த்ததுனால நீ விசுவாசிக்கிற, நம்புற. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற நம்பிக்கை அதுவல்ல, தொட்டு பார்க்கிற விசுவாசம் அல்ல. நான் உங்களை பார்த்தாதான் நம்புவேன், எனக்கு அடையாளம் கொடுத்தாதான் நம்புவேன். பல கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போறது இதுதாங்க. ஆசீர்வாதத்தை இழந்தும் போறாங்க. ஒரு சில பேரு தங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளாதபடிக்கு கால தாமதமாகிறதும் இதனாலே. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீரானால். அடையாளத்தை காண்கிற சந்ததி நீங்களும் நானும் அல்ல. அது கிதியோனோட முடிந்து விட்டது. அதனாலதான் தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன தெரியுமா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறதான் மறைமுகமாய் சொல்லுகிறார். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். நீங்க யாரு அப்போ? பாக்கியவான்கள். காணாதிருக்கும் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் நம்பிக்கை செய்யணும், விசுவாசிக்க வேண்டும், நம்பிக்கை இருக்கணும். எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையை மாத்திரம் தான் விசுவாசிக்கணும். எந்த இடத்துல வீடு கட்டி கொடுப்பாரு? எல்லா இடமும் ஃபுல் ஆயிடுச்சு, இங்க எங்க வீடு கட்டுறது? அப்படி இருக்க கூடாது. நான் ஒரு சகோதரனை சந்தித்தேன். அந்த சகோதரனுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறானா? என்ன வாக்குனா, ஒரு சொந்த வீட்டை உனக்கு ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி. அவரும் அந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து, சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்து ஓயாமல் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். நான் அவரை போய் சந்தித்த போது அந்த சகோதரன் சொன்னார், எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார், ஆனா நான் எந்த இடத்துல எதிர்பார்க்கணும் அந்த இடத்துல கொடுப்பாருன்னு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா அந்த இடம் முழுக்க பிளாட் போட்டு இடம் வாங்கி வித்துட்டாங்க. இது இன்னொருவருக்கு சொந்தமாயிற்று. இந்த இடத்துல எனக்கு எப்படி ஆண்டவர் வீட்டை ஆயத்தம் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. என் நம்பிக்கையே அப்படியே குலைஞ்சு போச்சு அப்படின்னாரு. இது என்ன நம்பிக்கை? கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், பெரிய காரியம் சிறுசோ பெருசோ நான் அனுபவித்ததை சொல்லுகிறேன் ஒரு சாட்சியாக. ஒரு நாள் நான் கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு ஊழியத்திற்காக கடந்து போயிருந்தேன். பஸ்ல பிரயாணப்பட்டு போயிருந்தேன். இது நடந்து ஒரு 3 வருடங்கள் இருக்கும், 3-4 வருடங்களே இருக்கும். பிரயாணப்பட்டு போயிருந்த போது அங்க சரவணம்பட்டியில ஒரு ஊழியம் இருந்தது. அந்த ஊழியத்தை நான் முடித்து, சரவணம்பட்டி ஏரியானால உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும், எவ்வளவு ரஷ்ஷா இருக்கும். சரவணம்பட்டியிலிருந்து நான் கிளம்பும் போது என்னாச்சு அப்படின்னா, பஸ்ல அவ்வளோ ரஷ். ஏன்னா அங்க ஐடி கம்பெனி இருக்கு, கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில ஐடி கம்பெனிஸ் இருக்கு, காலேஜஸ் நிறைய அந்த பக்கம் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கூட்டம். அந்த ஈவினிங் செஷன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரஷ்ஷா இருக்கும். பஸ்ல இடமே கிடைக்காது. எனக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. அன்னைக்குதான் நான் கற்றுக்கொண்ட நிறைய சாப்பிடக்கூடாது, நம்ம தான் போனா நல்லா சாப்பிடுவோம்ல, நல்லா ஃபாஸ்டிங் இருக்கணும், ஃபீஸ்டிங் இருக்கணும்னு சொல்லி நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பஸ்ஸுக்கு நிக்கிறேன். கிட்டத்தட்ட 7-8 பஸ் விட்டுட்டேன். வேண்டாம் உட்கார்ந்தே இருந்துட்டேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உட்கார்ந்தே இருந்தேன். ரொம்ப சோர்வாயிடுச்சு. நான் அப்புறம், ஆண்டவரே எனக்காக உதவி செய்யுங்க, ஆண்டவரே ஏதாகிலும் ஒரு உதவி செய்யுங்கப்பா, என்னால நிக்க முடியாது பஸ்ல. சரவணம்பட்டியிலிருந்து உக்கடம் போய், உக்கடத்துல இருந்து தான் உடுமலைப்பேட்டைக்கு பஸ் கிடைக்கும்.
உக்கடம் போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடும் சரவணம்பட்டியில இருந்து உக்கடம். நான் யோசிச்சேன், சரி எங்கேயாச்சும் ஒரு பக்கம் இடம் கிடைக்காம போயிடும் வர பஸ் அப்படின்னு சொல்லி தான் 7-8 பஸ் விட்டேன். ஆனா வர்ற பஸ் எல்லாமே பயங்கர கூட்டம், நிக்கிறக்கே இடம் இல்லை. கடைசியில பார்த்தேன், ஆண்டவரே என்னை பார்த்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கையை வச்சுட்டு பஸ்ல ஏறிட்டேன். பஸ்ல ஏறி ஒரு பக்கமா ஓரமா போய் நிக்கல, நடுவுல பஸ்ஸுக்கு சென்டர் பிளேஸ்ல போய் நின்று கம்பியை பிடிச்சிட்டு, முன்னாடி ஒரு கம்பி இருந்து அதை மட்டும் பிடிச்சிட்டு மேல பிடிக்க முடியல, ரொம்ப டயர்டு, அவ்வளோ சோர்வு. அந்த முன்னாடி இருக்கிற கம்பியை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு நின்னுட்டேன். நின்னதுக்கு அப்புறம் கூட்டம், பயங்கர கூட்டம். நான் நினைச்சு பார்த்த மாதிரி இப்படி திரும்பினா கூட்டம், அப்படி திரும்பினா கூட்டம், பயங்கரமான கூட்டம். கொஞ்ச நேரத்திலேயே தேவன் பாருங்க, அவர் மீது நம்பிக்கை வைத்தபடினாலே எனக்கென்று ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். எனக்கென்று ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நான் எந்த இடத்துல நின்னேனோ அதே இடத்துல ஜன்னலோரத்துல ஒரு வாலிப தம்பி ஒருத்தர் உட்கார்ந்தாரு, பக்கத்துல ஒரு வயசானவர் உட்கார்ந்தாரு. அந்த தம்பி டக்குன்னு அந்த கவுண்டம்பாளையம் பக்கம் வரும்போது எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சோன்னே இவரு என்ன வேற யாரோ கூப்பிடுறாரோ, அந்த ஐயா பக்கத்துல இருக்கிற வயது முதிர்ந்த ஐயா வேற யாரோ கூப்பிடுறாரோ நினைச்சா என்னையதான் கூப்பிட்டாரு. அவருக்கு எனக்கு ஒரு அடி இருக்கும், என்னன்னே தெரியல, உண்மையாலுமே தெரியல. நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் நினைத்தா யாரையாச்சும் கூப்பிட்டுருக்கலாம், இல்ல யாரா உள்ள புகுந்து இருக்கலாம். ஆனா பசங்க எல்லாரும் பசங்களுக்குள்ள பேசிக்கிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. அவர் என்னை நோக்கி கைய அழைச்சு இப்படி கூப்பிட்டார், வாங்க அப்படின்னு சொல்லி. நான் போய் கிட்ட போய் நின்ன உடனே எனக்கு ஜன்னலோரம் தான் கொஞ்சம் உட்கார்றதுக்கு பிடிக்கும், கொஞ்சம் ஃப்ரீயா பார்த்துக்கலாம் காத்தோட்டமா. இவர் உள்ள போவாரோ ஐயா அப்படின்னு நினைச்சு நான் உள்ள போய்க்கிங்க அப்படின்னு. இல்ல தம்பி, நான் அடுத்த ஸ்டாப்பிங்ல சாய்பாபா காலனில நான் இறங்கணும், நீங்க உள்ள போய்க்கிங்க, நீங்க உட்கார்ந்து தானே உள்ள போய்க்கிங்க அப்படின்ட்டு. அந்த உள்ள போய் உட்கார்ந்தோடனே நான் தேவனை துதிக்க ஆரம்பித்தேன். சின்ன விஷயம் தான், நான் நம்புகிறது அவராலே வரும். நான் ஒண்ணு சொல்றேன், அந்த நம்பிக்கை என்பது என்ன தெரியுமா? 1000 பேர் பிளாட் வாங்கி போட்டாலும், 1000 பேர் உங்களை தாண்டி பிசினஸ்ல பயங்கரமா வளர்ச்சியா இருந்தாலும், உங்கள் நம்பிக்கை தேவன் மீது இருக்கிற பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். ஏற்கனவே அந்த இடத்தை கொடுக்கிறதுக்கு தான் நம்பிக்கை வேணும். அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வேத வசனத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன தேவையோ என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி மேல வச்சுட்டாரு. அதுதான் உண்மை. என்னென்ன பொருள் வேணும், உங்களுக்கு என்னென்ன வயசுல என்னென்ன காரியங்கள் வேணுமோ எல்லாமே மேல வச்சுட்டாரு. அதை பெற்றுக் கொள்வதற்கு என்ன வேணும்? காசு வேணுமா? இல்ல. செயினை கட்டி கொடுக்கணுமா? இல்ல. இல்ல ஏதாவது ரொம்ப தூரம் நடக்கணுமா, மலை மேல ஏறணுமா, உருண்டு போகணுமா? இல்லவே இல்லைங்க. அவர் கேட்பதெல்லாம் காணாதவைகளை விசுவாசி. காணாதவைகள் அப்படின்னு என்ன தெரியுமா? நமக்கென்று வைத்திருக்கிற பொக்கிஷங்களையும், நமக்கென்று வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அழகான ஆசீர்வாதங்களை அவர் மேலே நமக்காக வைத்திருக்கிறார். அவற்றை விசுவாசிக்கும் போது எனக்கு வச்சிருப்பாரு, எனக்கு விட்டுருவாரா? எனக்கு இருக்கிறது எனக்கு தாங்க இருக்கும். சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். எனக்கு இருக்கிறத ஒரு மனுஷனும் பறித்துக் கொள்ள முடியாது, அவர் எனக்கு தருவார் என்பதாய் நீங்கள் விசுவாசிக்கும் போது அதுதான் காணாத விசுவாசம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. நான் அந்த சகோதரன்ட்ட சொன்னேன், பிரதர், இது உங்க விசுவாசம் அல்ல, இது வெறும் பொய்யான விசுவாசம், இது அவிசுவாசத்துக்கு போய் தள்ளிடும். காணாதவைகளை விசுவாசிங்க. அதாவது கர்த்தர் உங்களுக்கென்று எத்தனை பேர் பிளாட் போட்டாலும் வாங்கினாலும் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒண்ணு வச்சிருப்பாரு பிரதர், கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. ஒரு அன்பு சகோதரன் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாராம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கு தினகரன் ஐயா நினைச்சுக்காதீங்க, அவர் அல்ல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சகோதரன் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த வேலையில ப்ரொமோஷன் காத்திருக்கிறது. அந்த ப்ரொமோஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேனேஜர் ஆக வேண்டிய ஒரு வேலை,
நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ப்ரொமோஷன். ஆனா அந்த ப்ரொமோஷன் மேலலாம் அவருக்கு ஒரு நாட்டம் இல்லை. ஆனா எல்லாரும் வந்து சொல்லுவாங்களாம், சார் நீங்க தான் சார் அடுத்த மேனேஜர், வாழ்த்துக்கள், ஏன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்க பேர் தான் அங்க மேல பதிவிட்டு இருக்கிறார்கள், நீங்க எல்லாத்துலயும் உண்மையா இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க, உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தான் சார் அடுத்த மேனேஜர், எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. அவர் சொன்னாரா, பரவாயில்ல இருக்கட்டும், மேனேஜரா இருந்தா என்ன, வேலை இந்த மாதிரி கிளர்க்கா இருந்தா என்ன, ஒண்ணும் தப்பு இல்ல, செய்யற வேலையில உண்மையா இருந்துட்டு போவோம். என்ன மேனேஜர் ஆகும் போது ஒரு ஏசி ரூம் கிடைக்கும், ஒரு சம்பள உயர்வு ஏற்படும், ஒரு போக்குவரத்துக்கு கார் கொடுப்பாங்க, ஒரு வீடு ஒண்ணு கொடுப்பாங்க, அவ்வளவுதானே வித்தியாசம். அது இல்லாம நான் எல்லாமே வச்சிருக்கிறேனே, என்கிட்ட கார் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, அதுக்கும் மேல நல்லா குடுகுடு, நமக்கும் தான் எல்லாத்துக்கும் ஏசி வருது, சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாராம் அந்த நபர். இன்னும் மேலும் சொன்னாரா, மேனேஜர் ஆயிட்டா என்னப்பா தனியா போட்டுருவாங்கப்பா, தனியா உட்கார்ந்து இருக்கணும், எப்ப பார்த்தாலும் பெரிய வேலை சுமையா இருக்கும், ஆனா பாரு உங்க கூட சந்தோஷமா இருக்கணும் பாத்தியா அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல உண்மையா மன ரம்மியமா அவர் வாழ ஆரம்பித்தார். அதுதான் உண்மை. எது கிடைச்சாலும் ஓகே, மேனேஜரா போஸ்டிங் கிடைச்சாலும் நான் உண்மையா இருப்பேன், இந்த சின்ன போஸ்டிங்ல நான் உண்மையா இருப்பேன், எது வேணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒன்று சொன்னாரா, நான் நம்புவது அவராலே வரும், நான் அது கிடைக்கும்னு சொல்லி நம்பல, என்னை ஆசீர்வதிக்கிற தேவனை குறித்து நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை அவர் ஆசீர்வதிப்பார் என்பதாய் அவர் சொன்னார். நாட்கள் கடந்தது, எல்லாரும் எதிர்பார்த்த வண்ணமா அவருக்கு தான் அந்த ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லி நம்பி இருந்தார்கள். ஆனா அந்த ப்ரமோஷன் வந்து வேற ஒரு நபருக்கு போயிடுச்சு. அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட். ஆனா இவர் அதை எண்ணியே பார்க்கலையே, வழக்கம் போல வர்றதும் போறதுமா கரெக்டா தன்னுடைய வேலையை செய்து சந்தோஷமா இருந்தாரா. லஞ்ச் டைம் அப்போ கேட்டாங்களாம் அங்க சக நண்பர்கள், கோவர்க்கர்ஸ், சார் என்ன சார் இது, எங்களுக்கே கவலையா இருக்குது, நீங்க ப்ரமோட் ஆக வேண்டியவர், நல்ல மனிதர், ஆனா ப்ரமோஷன் உங்களுக்கு வராம வேற ஒரு புதுசா உங்களை விட ஜூனியருக்கு ப்ரமோட் பண்ணிட்டாங்களே சார், என்ன சார் இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவர் சொன்னார், இல்லப்பா ஜூனியர் தான், ஆனா அவருடைய வேலை அவருடைய படிப்பு தகுதி என்னை காட்டிலும் அதிகமா இருக்கிறது, பரவாயில்ல, தப்பே இல்லை, எனக்குன்னு வச்சிருக்கிறத என் இயேசு கிறிஸ்து கொடுப்பார் சொன்னாரா. வாய் திறந்த அந்த லஞ்ச் பீரியட்ல ஒண்ணு மட்டும் கேட்டுக்கோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்குன்னு வச்சிருக்கிற சீட்டையும் எனக்குன்னு வச்சிருக்கிற ஒரு பொசிஷனையும் வேற ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஏற்ற நேரம் ஒருவேளை இல்ல போல இருக்கு, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சந்தோஷமா தான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, நீங்க ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு மறுபடியும் வேலையில உட்கார்ந்துட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரே வியப்பு, என்னடா இந்த சார் இப்படி இருக்காரே, மனமகிழ்ச்சியா இருக்கிறாரே, நம்மளா இருந்தா அப்படியே அழுது புலம்பி வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி போயிருவோமே, அவமானப்பட்டு. அவமானம் இல்ல, சந்தோஷமா இருக்கிறாரு, மனரம்யமா இருக்கிறார், அதுக்கும் மேல அவர் ஆண்டவரை பத்தி பேசிட்டு போறாரே, அப்ப அவ்வளவு பெரிய ஆண்டவர் அவரு, பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பின்னாடி இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவரு போயிட்டார். நாட்கள் கிடந்தது. 1 மாதம் அப்படிங்கிறது 2 மாதம் ஆயுது. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் அந்த பேச்சு போயிட்டே இருக்கு. 2வது மாதத்திலையும் அந்த ஜோனல் மேனேஜர் வந்து ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் அந்த மாவட்டத்தினுடைய ஸ்டேட் பேங்க்ஸ்ல எல்லாம் ஒரு சின்ன ஜோனல் மேனேஜர் வந்து எல்லாத்தையும் பார்வையிட ஆரம்பித்தார். பார்வையிட ஆரம்பிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல வில்லேஜ் ஸ்டேட் பேங்க்ல மேனேஜருடைய பொசிஷன் காலியாவே இருந்திருக்கு. அங்க இருக்கிற பணியை செய்கிறவர்கள் தான் அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வில்லேஜ்ல, அதாவது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க்ல மட்டும் அந்த மேனேஜருடைய வேலை மட்டும் காலியாவே இருக்குது. யாருமே வரல சீட்டுக்கு. பார்த்தாரு, என்னப்பா அது, அந்த சீட்டுக்கு யாருமே வரல, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார், மேல இருந்து எந்த ஒரு ஆர்டர்ஸும் வரல சார், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி அப்படின்னு சொல்லி இந்த ஹெச்ஆர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த ஜோனல் மேனேஜர் சொன்னாரு, சரி இப்போ இந்த புதுசா இருக்கிற தம்பி நல்ல டேலண்டான ஆள் போல இருக்குது, நல்லா பேசுறான், அந்த வில்லேஜுக்கு தூக்கி போட்டுடலாம். ஏன்னா வயசானவங்க எல்லாம் போட்டா அந்த விவசாய கடன் எல்லாம் பாக்குறதுக்கு அங்கேயும் அலைய முடியாது, சோர்வாயிடுவாங்க. அந்த விவசாய கடனை பாக்குறதுக்கு ஒரு இளம்
வாலிபன் தேவை, அதுவும் நல்லா பேசுற வாலிபன் தேவை, ஞானமாய் நடந்து கொள்ளுகிற வாலிபன் தேவை, ஞானமாய் செயல்படுகிற வாலிபன் தேவைன்னு சொல்லி ஜோனல் மேனேஜர் பார்த்து ரிவ்யூ பண்ணி பார்த்த போது யாரு இந்த ப்ரமோட் ஆனார் பாத்தீங்களா வாலிபன், அந்த வாலிபனை எடுத்து என்ன செய்தார் அப்படின்னா அந்த வில்லேஜுக்கு தூக்கி போடு, அந்த மனுஷன் தான் சரியான ஆளாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே ஒரு ஃபேக்ஸ் வருது. என்னன்னா அந்த தம்பி அங்க போயாச்சு, அடுத்தது அந்த பொசிஷன்ல யார் இருக்கா, இவர் யாரு தேவனை குறித்து பேசின நபர். அந்த ஃபேக்ஸ்ல வருது, அடுத்த ப்ரமோஷன் இதோ இவருடைய பேர் வருது. அதை பார்த்தோன்னே அவர் இன்னும் ஆபீஸ்க்கே வரல, கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் போய் லேட் ஆயிடுச்சு, பேங்க்குக்கு வர கொஞ்சம் ஒரு 2-5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்துட்டு இந்த ஃபேக்ஸ பார்த்தோன்னே என்னடா இது 2 மாசத்துல வேலையை வாங்கிட்டாரே, யாருகிட்டையும் ரெக்கமெண்டேஷன் போகல, எங்கேயும் போய் லஞ்சம் கொடுக்கல, எந்த ஒரு ஹையர் அபிஷியலையும் பார்த்து சலாம் போடல, அவர் பாரு மனரமியமா வாழ்ந்தார், உண்மையா இருந்தார். கடைசியா ஒண்ணு சொன்னார் பாத்தீங்களா அப்படின்னு அந்த பியூன் சொன்னாராம், அவருடைய ஆண்டவரை குறித்து பேசினார் பாத்தீங்களா, அவருக்குன்னு வச்சிருக்கிறத அவருடைய ஆண்டவர் யாருக்கும் கொடுக்க மாட்டாராம், அதே மாதிரி கொடுத்துட்டாரு பாத்தீங்களா. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கோமா அவர் உள்ள வந்துட்டார், உள்ள வந்து ஃபேக்ஸ பார்த்தோன்னே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஃபேக்ஸ வாங்கி செபிக்க ஆரம்பித்தார். தகப்பனே நான் நம்புகிறது அவராலே வந்தது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப யோசனை பண்ணி பாருங்க, அவர் அந்த பொசிஷன்ல போய் உட்காரும் போது அவ்வளோ சாட்சி, அங்க இருக்கிற ஒவ்வொரு பேங்க் ஸ்டாஃப்ஸும் பார்க்கறாங்க இவருடைய தெய்வம் உண்மையான தெய்வம். ஏன்னா அவங்க கண் கூட பார்க்கறாங்க, ப்ரமோட் ஆகாததை பார்த்தார்கள், ப்ரமோட் ஆனதையும் பார்த்தார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை பார்த்தார்கள். அவருடைய வாழ்வு, அவருடைய சந்தோஷம், நிம்மதி, இதுதாங்க தேவ பிள்ளையினுடைய நிம்மதி. ஆசீர்வாதமே இல்லைனாலும் இருக்கிறதை வைத்து வாழுகிறவன் தான் தேவ பிள்ளை, தேவனுடைய மகன். அவர் மன ரம்மியமாய் நடத்துவார். இயேசு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாரே, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், அன்றைய தினத்துக்குரிய காரியம் உங்களுக்கு போதும், நான் உங்களுக்கு சந்திப்பேன். நாளைக்கு பாருங்க திங்கட்கிழமை இல்லையா, கவலைப்படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து இப்பவே ஒரு சில பேர் கவலைப்பட்டே இருப்பாங்க. ஐயோ கடன்காரங்களுக்கு என்னையா நான் பதில் சொல்லுவேன், அப்படியே ஓடும், மேல பிளாஷ் லைட் மாதிரி ஓடும். கவலைப்படாதீங்க. நானும் ஒவ்வொரு மாசமும் துவங்கும் போது எனக்கு இஎம்ஐ எல்லாம் இருக்கு, இல்லாம இல்ல, துவங்கும் போது கவலையோடு இருப்பேன். ஆனா இப்ப எல்லாம் இஎம்ஐஸ் எல்லாம் முடிய போகுது கொஞ்சம் கொஞ்சமா. அந்த ஏற்ற வேளையில தேவன் சந்தித்து ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். நான் கண் திறந்து அந்த மாசம் முடிவுல எல்லாத்தையும் பார்ப்பேன், கேலண்டர் எழுதி வச்சுக்கிட்டே இருப்பேன். கேலண்டர்லயும் ஒரு டைரி ஒன்று போட்டிருக்கேன், மொபைல் போன்ல எக்ஸ்பென்ஸ் புரிய ஆப் ஒன்று இருக்கு, டெய்லி எக்ஸ்பென்ஸ் சொல்லிட்டு. ₹1 செலவு பண்ணாலும் டைரியிலையும் அந்த மொபைல் போன்லயும் நான் ஆட் பண்ணிட்டே இருப்பேன், எதுக்காக செலவு பண்ணேன், என்ன செலவு பண்ணியிருக்கிறேன், யாருக்கு செலவு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி. அதே மாதிரி வந்த காணிக்கைகளையும் நான் அந்த டெய்லி எக்ஸ்பென்ஸ்ல இன்கம்ல போட்டு வச்சிருவேன், டைரியில நோட்ல பதிவிடுவேன். நான் மாச கடைசி பார்த்தா வியப்பா இருக்கும், இவ்வளவு தூரம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா. அப்படிதாங்க, எப்படி அந்த பேங்க்ல அந்த அதிகாரி கொடுத்தாலும் ஓகே, கொடுக்காட்டி ஓகே, எது கொடுத்தாலும் நான் அவரை நம்புவேன். அப்போ அவருடைய நம்பிக்கை தான் வின் பண்ணி இருக்குது. 2 மாசம் கழிச்சு அந்த ஒரு வேளை நான் நினைக்கிறேன், இவர் ப்ரொமோட் ஆகி இந்த சீட்ல அவர் உட்கார்ந்து இருந்தாருன்னா வேற வழி இல்லாம இவரை தூக்கி, இந்த மேனேஜரை தூக்கி, இந்த தேவமணியனுடைய அதிகாரியை தூக்கி வில்லேஜ்ல கிராமப்புறத்துல போட்டு அந்த சீட்ல இந்த ஒரு வாலிபனை உட்கார வச்சிருப்பாங்க. அதுதான் ஆண்டவர் பார்த்தார், இல்ல என் பையனால அங்கேயும் ஓட முடியாது, ஓடின காலம் போதும். கர்த்தர் எவ்வளவு பரிந்து பேசுகிறவர் பாத்தீங்களா. அந்த வயதை பார்க்கிறார், அந்த சோர்வுகளை பார்க்கிறார், அதை பார்த்து உங்களுக்கு ஏற்ற அந்த பலவீனத்துக்கு ஏற்ற காரியத்தை கொடுக்கிறார். சோதனைகளை கொடுப்பார், ஆனாலும் அதை சகிக்க தேவன் உங்களுக்கு வழிகளையும் திறந்து கொடுப்பார். இதுதான் அந்த சோதனை டைம்ல, அந்த 2 மாசம் சோதனையில அந்த அதிகாரி தேவனை நம்பி ஜெபத்தோடு கொடுத்த சின்ன வேலையில உண்மையாய் இருந்து பல பேருக்கு சாட்சியாய் வாழ்ந்தபடியினாலே 2 மாதத்தினுடைய முடிவில 3வது மாதத்தினுடைய துவக்கத்துல அவர்
ப்ரொமோட் ஆகி அந்த ஸ்டேட் பேங்குக்கு மேனேஜராய் அதே இடத்துல உயர்த்தி தேவன் வைத்தார். அநேகருடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அது கர்த்தராலே உண்டாயிற்று. நம்முடைய கண்களுக்கும் ஆச்சரியமா இருந்தது. சில வார்த்தையின்படி அழகாய் வழி நடத்தினார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். அவரை நம்பினீங்கன்னா இப்படிதான் நடத்துவார். அந்த நம்புறது அப்படின்னா அடையாளம் கேட்க கூடாது. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னா தேவனால உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. தேவ சமூகத்துல உன்னுடைய ஸ்மார்ட்னஸ் தேவையில்லை. உன்னுடைய மூடத்தனம் தான் தேவை. உன்னுடைய பைத்தியக்காரத்தனம் தான் தேவை. தேவன் உனக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் தான், பலத்தை கொடுக்கிறவர் தான். ஆனா நீ அதை வெளியில பயன்படுத்தணும். தேவ சமூகத்தில் நீ பயன்படுத்த கூடாது. கிதியோனோடு கூட இருந்தவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா, ரொம்ப ஞானமா, நம்ம யுத்த களத்துக்கு போறோம், தண்ணி நல்லா குடிச்சுக்கலாம், அங்க தண்ணி கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல்லி குடி குடிச்சாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் ஞானத்தை நம்புறான், நாளைக்கு என்ன நடக்க போதும்னு சொல்லி பயந்து சேமிச்சு வைக்கிறான் தண்ணிய வயிற்றுல. இவன் எனக்கு வேண்டாம். பார்த்த இன்னொரு கூட்டம் இருந்தது. அவங்க அந்த நேரத்துல தேவையான தாகத்துக்கு மட்டும், அந்த நேரத்தினுடைய தாகத்துக்கு மட்டும் தண்ணீரை எடுத்து அப்படியே கொஞ்சமா குடிச்சிட்டு மீதியை கர்த்தர் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கினாங்க. அவங்கள நோக்கி ஆண்டவர் சொன்னார், கிதியோனே, இவங்களை வச்சு நீ வா, நான் பாத்துக்கிறேன், யுத்தம் என்னுடையது. ஆனா அதாவது தன்னுடைய பலத்தை நம்பாம கர்த்தர் பாத்துக்குவாருன்னு வர்றாங்கல்ல, நான் அவங்களை கைவிடவே மாட்டேன், கொண்டு வா அப்படின்னு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார் இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கணும். நான் ஒரு சில பேரை பார்ப்பேன், அடுத்தது என்னன்னு பார்ப்பாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கேட்கவே மாட்டாங்க. கர்த்தருக்கே அது பிடிக்காது. அடுத்தது என்னன்னு கேட்கறது. அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவ்வளவுதான், இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும், ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நீ உன் தேசத்தையும், நீ பிறந்த உன் சொந்த தேசத்தையும், நீ பழகின தேசத்தையும், உன் இனத்தையும், உன்னோடு கூட இணைந்து உன்னை பற்றி அறிந்து உன்னோடு கூட துணை நிற்கிறவங்களை இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டை. தகப்பனுடைய வீடு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? ஏதாவது கேள்வி கேட்கிற வாய்ப்பு இருக்கா? ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க இல்லையா? அல்லேலூயா. அந்த தகப்பனுடைய சொந்த வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. எங்க போணுமா? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2வது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, அப்படி நீ போனேனா நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி முதலாவது சொல்ற, நீ சுற்றி திரிந்த அந்த தேசம், அந்த இடத்தை விட்டு போயிரு. 2வது, நீ உன்னை இணைச்சு வச்சிருக்கிறவர் உன் ஃபெலோஷிப், உன்னுடைய இனம், அதை பிரேக் பண்ணிட்டு போ வெளியில. 3வது, உன் தகப்பன் வீட்டை, சொந்த வீடு, சொந்த ஸ்தலம் இருக்க பத்தியா, ஆஹா அப்படின்னு சொல்லி இருக்க பத்தியா, அந்த பழகின அந்த முழு இடத்தையும் விட்டுட்டு நீ வெளியே போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு கடந்து போன்னு சொல்றாரு. இதை உங்ககிட்ட சொன்ன என்ன செய்வீங்க? அதுதான் கேள்வி எனக்கு. என்ன செய்வீங்க? யோசனை பண்ணுவீங்க. ஆண்டவரே, இதெல்லாம் விட்டுட்டு நான் எங்க போய் இருக்கட்டும், நீங்க காட்டுற தேசம் ஓகே, கொண்டு போவீங்க, ஆசீர்வதிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க தெரியும். ஆனா அங்க இருக்கிற ஜனங்கிட்ட நான் பழகிறதுக்கு என்ன செய்வேன்? அங்க தங்குறதுக்கு என்ன செய்வேன்? அங்க சாப்பிடுறதுக்கு அங்க ஒரு வேலையை கொடுங்க ஆண்டவரே, அதுக்கப்புறம் நான் போய் பாத்துக்கிறேன். நம்ம யாரு தெரியுமா?
அந்த வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குமே, அது என்னது? அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு அங்க போய் ஒரு வீட்டை பார்த்து அந்த வீட்டை நல்லா கழுவி புதுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஊருக்குள்ள கடந்து போறவங்க நம்பும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் இல்ல, அட் த ஸ்பாட் நீ வேறத காலி பண்ணு. அந்த ஸ்பாட்லயே நீ வெளியில வா. இன்னுமா நீ தங்கிட்டு இருக்கிற? நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்பட்டு, நாளைய தினத்தை குறிச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு நீ உள்ளேயே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அப்படியே உட்கார்ந்துக்க. நீ சடுதியில உட்கார்ந்து இருப்ப, நீ சந்தோஷம் இல்லாம இருப்ப, நீ நிம்மதி இல்லாம இருப்ப. எழுந்து வா, வெளியில வெளியே வா. எங்க எங்க ஆண்டவரே? நான் காட்டுற திசைக்கு போ அப்படின்னு நான் சொல்றேன். அங்க போனேன்னா என்ன சொல்ற? நான் உனக்கு பெரிய ஜாதியாக்குவேன். நீங்க வார்த்தை கீழ்பிடிச்சு வெளியே வந்துட்டீங்கன்னா பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப சொல்றாரு ஆண்டவர். இதெல்லாம் சொன்னோட ஆபிரகாம் அப்படியே கிளம்பி வர்றாரு. பார்க்கலாமா? 4ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். ஆபிரகாம் என்ன செய்தார்? கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். பாத்தீங்களா? அடுத்த செகண்ட் ஆபிராம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து எங்க போறான் ஆண்டவரே, எதுக்கு போறான் ஆண்டவரே, அங்க எனக்காக என்ன வேலை வச்சிருக்கீங்க ஆண்டவரே, அங்க எனக்கு ஒரு பூமி தருவீங்களா ஆண்டவரே, எதையும் கேள்வி கேட்காம, அந்த கேள்விகளை வாயில மட்டும் இல்ல இருதயத்துல சிந்திக்காம அந்த ஆபிரகாம் என்ன தெரியுமா செய்தாரு? கிளம்பி வெளியே போனா. தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படித்து கால்களை வெளியே எடுத்து வைத்து அவர் கடந்து போன போது தேவன் அவரை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த போன தேசத்துல அந்த சென்று அவர் தஞ்சம் இருந்த அந்த ஆபிரகாம் தஞ்சம் இருந்த தேசத்துல அவர் யார் என்பதை குறித்து அந்த தேசத்தின் ராஜா அறிந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் கிருபை தந்தார். அந்த தேசத்தினுடைய நிலத்துல ஆபிரகாம் செய்கிற எல்லா வேலைகளையும் என் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த தேசத்திலே ஆபிரகாமுக்கு 100 வயதான போது ஒரு குழந்தையை கொடுத்து ஈசாக் என்று பெயரிட்டார். அந்த ஈசாக்கு பெரியவனாகி நல்ல ஒரு மனைவியை பெற்று, அது மாத்திரமல்ல அதே ஈசாக்கு ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்தபடியினாலே அவன் வறட்சியான நாட்களிலும் அவனுடைய நிலத்தை விதைத்தபடியினாலே அந்த நிலத்தை பண்படுத்தினதுனாலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் அவங்கிட்ட இருந்து நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. தகப்பன் செய்தது நிமித்தம் பிள்ளையாண்டான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்ததிகளுக்கு கொடுக்கும்படி செய்தான் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர். சும்மா என்னமோ சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த வசனத்தை வாங்கினோட பயங்கரமான ஆசீர்வாதம். காணாதவைகளை விசுவாசித்த ஆபிரகாமாய் மாறி தேவன் பட்சத்துல இன்றைக்கும் இருக்கிறார். இயேசு ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். லாசரு என்னும் பேருள்ள மனுஷன் பரலோகத்துல ஆபிரகாமுடைய மடியில உட்கார்ந்திருப்பதை படுத்திருப்பதை பார்க்கிறார். இயேசு சொல்லுகிறார். எவ்வளவு அழகான ஒரு தரிசனம் பாத்தீங்களா? அப்ப என்ன? ஆபிரகாம் ஆசீர்வாதம் உள்ள ஒரு மனிதனாய் அங்க இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க? முடிக்க போறப்போ அவ்வளவுதான். என்ன செய்ய போறீங்க? திங்கட்கிழமையிலிருந்து என்ன செய்ய போறீங்க? எனக்கு சொல்லுங்க பாப்பா, முடிச்சிடலாம். ஆண்டவர் உங்களை கேட்கிறார். நம்பி வெளியே போவீங்களா? இல்ல அவங்க எனக்கு ஒண்ணு போன் பண்ணலையே, அந்த கடன்காரர் வந்துருவாரோ, வந்தா என்ன வராட்டி என்ன? வாக்கு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருபோதும் உங்களை கைவிட்டுருவாரா? விட மாட்டார். பதட்டமே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறபடினால என்னை ஆசீர்வதிப்பீர். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுக்குறீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தகப்பனே, இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த வேளையில முதலாவது ஆண்டவரே, கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதித்து விடுதலை செய்வீராக இயேசுவின் நாமத்தில். கொரோனா பரவிட்டு இருக்கிற ஒவ்வொரு இடங்களையும் உம்முடைய ரத்தத்தினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே, உடைய ஜனங்களை ஆசீர்வதிங்க. கொரோனாவினாலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டோரை பராமரிக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களையும் செவிலியர்களையும்
நீர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளுவீராக. அதே போல மும்பை பட்டணத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம், மூணாறுக்காக ஆண்டவரே அப்பா, அது மாத்திரமில்ல நீலகிரி மாவட்டத்துக்காக செபிக்கிறோம். மழையினாலே பாதிக்கப்பட்டு வெள்ள பெருக்கு ஆண்டவரே அப்பா ஓடின ஒவ்வொரு இடங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒருவேளை நாங்க நினைக்கிறோம் பாவமான இடங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு இருக்கீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம். ஆகிலும் ஆண்டவரே அந்த 7 லட்சம் எங்க போவாங்க, எங்க போவாங்க? சாப்பிடுறது கூட வழி இல்லாம ஆண்டவரே கிச்சனுக்குள்ள எல்லாம் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுதே. ஒரு சில பாம்புகளோட நுழைகிறதா நாங்க கேள்விப்படுகிறோமேப்பா. சின்ன குழந்தைங்க என்ன செய்வாங்க? தகப்பனே அப்பா, அந்த இடங்களை கண்ணோக்கி பாரு, கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. அதை பார்த்து தகப்பனே நிலைகள் எல்லாம் மாற்றி கொடுங்க. அவங்க உங்ககிட்ட நெருங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. அது மாத்திரமில்லை, டாஸ்மாக் கடைகள் ஒழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இந்த நிலையிலையும் நான் நல்லா இருந்தா போதுன்னு குடிக்கிற ஒவ்வொருவரையும் தொடும் அவர்களுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற அந்த மது வெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்டு போவதாக, சபிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கப்பட்டு போவதாக சாத்தானே. அதே போல பாலியல் தொந்தரவுகள் இருக்கிற அந்த காம விகாரத்தின் ஆவிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம், கட்டுகிறோம். தகப்பனே, இந்த நாட்களில உம்மையே நம்பி இருக்கிற ஊழியக்காரர்களையும் சபை பாஸ்டர்மார்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் நம்புகிற தேவன் எங்களை வழிநடத்தவும் தகப்பனே உம்மால கூடு நடத்தி கொண்டிருக்கிறீர். யாரெல்லாம் உம்மை நம்பி இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வருகிற இந்த நாட்களில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்காக செபிக்கலாமா? தகப்பனே, நான் நம்புகிறது அவராலே வரும். பிரைஸ் தி லார்ட். நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் நான் நம்புகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்களோ, இதோ அந்த அதிகாரியை போல, இந்த பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த அதிகாரியை போல மன ரம்மியமாய் எனக்கு கொடுத்த வேலையை நான் உண்மையாய் இருப்பேன்னு சொல்லி ஓடுகிறார்களோ, தகப்பனே அவர்களை தொடுவீராக இயேசுவின் நாமத்தில். அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த வேலை ஸ்தலத்தையும், அவர்களுக்கென்று உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நல்ல சொந்த வீட்டையும், ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனியவும், உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே அந்த மருத்துவ காரியங்களையும், உம்மையே நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாபார ஸ்தலத்தையும் சபையவும் ஆண்டவரை கட்டுவீராக, எழுப்புவீராக இயேசுவின் நாமத்தில். ரிமாலா பதா நம ஷகதல கபரி கபலத நம ருபஹதுனி ஹதுன கரத நம. பரிசுத்தாவின தெளிவாய் சொல்லுகிறார். பிரேமான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தோமாவை போல அல்ல, கிதியோனை போல அல்ல. இதோ உன் கொஞ்ச பலத்தோட நீ என்னை நம்புகிறபடியினாலே, காணக்கூடாதவைகளை நீ நம்பி என்னை நீ நேசிக்கிறபடியினாலே, அதை உன் கண்கள் காண, உன் கைகள் தொட, இதோ அது உன்னுடைய எல்லா விதமான சந்தோஷத்தை நிறைவாய் என் நாமத்தினாலே உண்டாக்க நான் உன் மீது கிருபை வைத்திருக்கிறேன். நான் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். உன் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்னை நம்பினபடியினால், என் நாமத்தை நம்பினபடியினால் உன் வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். தகப்பனே, அப்பா, இன்னைக்கு நாங்க பார்த்த வார்த்தைக்கும் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நம்புவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வரும் என்று சொல்லி நாட்களை நாங்க துவங்குகிறோம்பா. மீதி வரக்கூடிய இந்த 6 நாட்களும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே என்று சொல்லி அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு சித்தமான கர்த்தருடைய வருகை தாமதிக்குமான இவர்களை சந்திக்கிற வரையிலும் தேவ கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.